ராஜி ஸ்டோரிஸ்லேருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விழுந்து விழுந்து யோசித்து ஒரு பேங்க் கொள்ளைக்கு திட்டமிடுகிறான் ஒருவன். திட்டம் மிக அழகாக போய்கொண்டிருந்தது. ஆனால் ஒரு பெண்ணை நம்பி அத்தனையையும் பாழாக்கி கொண்டான் அவன். நடந்தது என்ன பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களால் எனக்கு கிடைக்கும் பரிசு. அவன் பெயர் ஆத்மநாதன். நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஆத்மா. அவனுடைய தொழில் திருட்டு. ரயில் நிலையத்திலும் பஸ் ஸ்டாண்டிலும் செய்கிற சில்லறை வேலைகள் அல்ல, கொஞ்சம் பெரிய விவகாரம். முதல் போட வேண்டும், அகப்பட்டால் 5 வருஷம் விழும். இதெல்லாம் தொழிலில் உள்ள திருப்பங்கள். கதையில் முடிந்த பிறகுதான் நீதி சொல்வார்கள். ஒரு முக்கியமான திருட்டுக்கு மற்றவர் உதவியை, அதுவும் பெண்களின் உதவியை நாடவே கூடாது. இந்த நூற்றாண்டின் மகத்தான திருட்டு ஒரு பெண் அணிந்த வெள்ளை சாரியால் பாழாக்கிவிட்டது. இது ஆத்மாவின் புலம்பல். என்ன ஆயிற்று தெரியுமா? திருட திட்டமிட்ட பேங்க் தியாகராஜ ரோட்டில் மௌனமான நிழலில் இருந்த ஒரு சின்ன பேங்க். ஆனால் பக்கத்தில் இருந்த தொழில் கல்லூரியில் வேலை செய்பவர்கள் சம்பளம், ட்ரெஷரி பணங்கள் எல்லாம் புரளுவதால் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கூட மாறும் என்று ராம்லால் சொன்னான். ராம்லால் யார் தெரியுமா? அந்த பேங்கின் இரவு காவல்காரன். ஆத்மாவின் ரொம்ப தோஸ்து. அவனுக்கு இந்த காவல் வேலை கிடைத்ததால் தான் இந்த திட்டத்திலேயே அவன் இறங்கினான். தினசரி கேஷ் ரெஜிஸ்டரை பரிசோதித்துவிட்டு, பணத்தை எண்ணி பார்த்துவிட்டு, இரும்பு கிராதிகள் போட்ட அறையில் இருக்கும் இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டு, சாவினி கொத்தை பேங்கின் ஏஜென்ட் திரு சுந்தரராமன் தன் வீட்டுக்கு எடுத்து சென்று விடுவார். அதை ஒரு தோல் பையில் போட்டு தன்னுடைய அறையில் பத்திரமாக வைத்திருப்பார். சுந்தரராமன் வீட்டில் தனியாக இருக்கிறார். இது எல்லாமே ராம்லால் ஆத்மாவுக்கு தந்த விவரங்கள். இந்த விவரங்களில் உருவாயிற்று ஒரு திட்டம். அதற்கு ஒரு பெண் தேவையாயிருந்தது மற்றும் ஒரு கார் தேவையாயிருந்தது. அந்த பெண் பெயர் இந்திராணி. இந்திரா என்று கூப்பிட்டால் அவளுக்கு ரொம்ப கோபம் வரும். இவளை ராஜசேகரன் என்பவர் மூலம் எனக்கு தெரியும். ராஜசேகரனிடம் ஆத்மா 6 மாதங்களுக்கு முன் வேலை செய்து கொண்டிருந்தான். அவர் நிஜமாகவே பெரிய மனிதர். அவர் நினைத்தால் லாய்ட்ஸ் பேங்கை கூட கொள்ளையடிக்க முடியும். கெட்டிக்காரர். சினிமா எடுத்தார். படம் 3000 அடி பிடித்த பிற்பாடு ஓடாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு மார்வாடிக்கு விற்று விட்டார். கிண்டி ரேஸில் இவர் குதிரை ஒன்று ஓடுகிறது, ப்ளூ டைமண்ட். மன்னிக்கவும், சொல்ல வந்தது இந்திராணியை பற்றி. குமாரி இந்திராணி ராஜசேகரனால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சினிமா நடிகை, குட்டி சினிமா நடிகை. இவளை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் எல்லா சினிமா படங்களிலும் பார்க்கலாம். கதாநாயகி சந்தோஷமாக பாடும்போது திடீரென்று பின்னால் இருந்து தோன்றும் தோழிகள் பரிவாரத்தில் 4வது அல்லது 5வது பெண்ணாக இருப்பாள். தேனருவி என்ற படத்தில் இவளை கிட்டத்தில் காட்டினார்கள். கொட்டகை முழுக்க சீட்டி. இவளுக்கு இப்போது அதிக தேவையில்லை. பல படங்களில் நடித்து விட்டாள். ஒரு வீடு வாங்கிவிட்டாள். அவ்வளவு பணமும் எப்படி கிடைத்தது என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். ராஜசேகரனிடம் இருந்தபோது அவளை எனக்கு பழக்கம். அவள் நம் திட்டத்துக்கு சரியாக இருப்பாள் என்று ராம்லாலிடம் சொல்லியிருந்தார். ஆத்மா திட்டத்தை இவளிடம் விவரித்த போது அயர்ந்து போய் முதுகில் தட்டி, ஆத்மா நீ பெரிய ஆளியா என்று சிநேக பாவத்தில் அணைத்து கொண்டாள். திட்டத்தினால் அவளுக்கு 10,000ஆவது கிடைக்கும் என்று தெரிந்ததும் மிகுந்த ஆர்வத்துடன் சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்தில் காத்திருந்தாள். ஆத்மா உபயோகப்படுத்தியது புது கார். ராஜசேகரிடமிருந்து வாங்கி வந்தது. சனிக்கிழமை இரவு 12:30 மணிக்கு ஏஜென்ட் திரு சுந்தரராமன் வீடு இருக்கும் அந்த தெருவின் கோடியில் இந்திராணியுடன் காரில் மர நிழலில் காத்திருந்தான். இந்திராணி வெள்ளை சாரி அணிந்திருந்தாள். காரில் மிக உஷ்ணமாக இருந்தது. காற்றோட்டம் இல்லை. பயத்தால் வேறு வியர்வை. இந்திரா பதட்டமாக மூச்சு விட்டு கொண்டு, ஆத்மா ஏதாவது தப்பாக நடந்தா என்னை மாட்டி விட்றாத என்றாள். பயப்படாத இந்திரா, உன் நடிப்பு முடிஞ்சதும் அதில் உனக்கு கொஞ்சம் கூட தொடர்பே கிடையாது. நீ உடனே வீட்டுக்கு போயிடலாம். அதோ பாரு, கோடியில் இடது பக்கத்தில் அந்த தெருவிளக்கு பக்கத்தில் தெருவோடு ஒட்டி இருக்கிற அந்த வீடு தான். என்ன, தயாரா? சைஃபர் வடிவத்தில் அவர் உதடுகள் குவிந்தன. சப்தம் வரவில்லை. அவ்வளவு பயம். தெருவில் யாருமே இல்லை. கனமான நிசப்தம்.
காரை கிளப்பி வெகு வேகமாக செலுத்தி சுந்தராமன் வீட்டு எதிரில் சரையல் என்று பிரேக் போட்டு நிறுத்தினான். இந்திரா இறங்கி கொண்டாள். இறங்கினதும் இந்திராணி வந்து ஆத்மா மேல் மயக்கமாக சாய்ந்தாள். கீழே போற்றாத என்று மெதுவாக சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள். அவளை கையிலாக கொடுத்து அழைத்து சென்றான். திரு சுந்தராமன் வீட்டு கதவை அடைந்து கதவை தட்டினான். பொத்தானை அழுத்தினான். பதட்டத்துடன் 1 2 3 4 5 வரை எண்ணிவிட்டு மறுபடி கதவை தட்டினான். இந்திராவின் மயக்கம் உண்மை மயக்கம் போலவே இருந்தது. அவ்வளவு தோண்டு போல் அவன் மேல் சாய்ந்திருந்தாள். மறுபடியும் தட்டினான். உள்ளே மின்சார விளக்கு தட்டும் சத்தம் கேட்டது. செருப்பு சத்தம் கேட்டது. ஆத்மா, ஜாக்கிரதையாக நடந்து கொள், ஒரு தப்பு நடந்தாலும் எல்லாம் கெட்டுவிடும் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான். கதவு திறந்தது. சுந்தராமன் எதிரே நின்றார். நடுத்தர வயது, தூக்க கலக்கம், ட்ரெஸ்ஸிங் கவுன். எஸ் என்று சொன்னவர் ஆத்மா மேல் சாய்ந்திருந்த பெண்ணை பார்த்ததும் திடுக்கிட்டு பின்வாங்கினார். பதட்டம், அவசரம், கொஞ்சம் பயம் எல்லாவற்றையும் கலந்து, சார், நான் காரில் வேகமாக வந்துட்டு இருந்தேன் சார். இந்த பொண்ணு உங்கள் வீட்டு எதிரில் தெருவில் மயக்கமாக விழுந்து கிடந்தாங்க. நல்ல வேளை பிரேக் போட்டேன். உங்கள் வீட்டில் ஃபோன் இருக்குதா? டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாம் என்றான் ஆத்மா. அவர், ஓ மை குட்னஸ், உள்ளே கொண்டு வாங்க, மூச்சு இருக்கா என்றார். இருக்குது சார், சாதாரண மயக்கம் போல தான் இருக்குது. இடதுபுறம் இருந்த அறையில் விளக்கு அருகில் இருந்த படுக்கையில் இந்திராவை சாய்த்தான். அழகாக படுத்தாள். மூச்சை மேலும் கீழும் பலமாக சற்று கவர்ச்சிகரமாக விட்டாள். கண் மூடியிருந்தது. தயவுசெய்து ஒன்று செய்யுங்க சார், கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து முகத்தில் தெளியுங்க. நான் அதுக்குள்ளே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். அந்த ஜன்னலை எல்லாம் கொஞ்சம் திறந்து விடுங்க சார். டெலிஃபோன் எங்கே இருக்குது? கொஞ்சம் பார்த்துக்கங்க சார், இந்த வந்துடுறேன். முழுவதும் நம்பி விட்டார். பக்கத்தில் இருந்த செய்தித்தாளை எடுத்து அவள் முகத்தில் அவர் வீசி கொண்டிருந்த போது அந்த அறையை விட்டு டெலிஃபோன் இருக்கும் எதிர் அறைக்கு வந்தான். அவசரப்படாமல் கண்டபடி சில எண்களை டயலில் சுற்றிவிட்டு அவரது தோல் பையை தேடிக்கொண்டே, டாக்டர் ராமுவா, நான் தான் சந்திரன் பேசுகிறேன். ஒருத்தர் மயக்கமாக விழுந்துட்டார். ஹிஸ்டீரியா மயக்கம் மாதிரி இருக்குது. உடனே வாங்க. ஓகே அம்மாம் என்று சொன்னபடி ஃபோனை வைத்தான். சுந்தராமனின் தோல் பை மேஜை மேலேயே இருந்தது. அதனுள் பேங்கின் சாவி கொத்து இருந்தது. அதை கொஞ்சம் கூட சத்தம் எழுப்பாமல் தன்னுடைய கைக்குட்டையால் அமுக்கி பைக்குள் போட்டுக்கொண்டு டெலிஃபோனை வைத்துவிட்டு மறுபடியும் முதல் அறைக்கு வந்தான். டாக்டர் வந்துடுவார் என்றான். சுந்தராமன் அவள் பக்கத்தில் நாற்காலியில் உட்கார்ந்து, முகத்தில் தண்ணீர் அடித்தேன், சற்று புரளுகிறாள், மயக்கம் தெளிந்துடும் மாதிரி தான் தோணுது என்றார். இந்திரா சொல்லி கொடுத்தபடியே செய்தாள். இப்படியும் அப்படியும் புரண்டாள். கண்களை கசக்கினாள். மறுபடி புரண்டாள். கண் விழித்தாள். திடீரென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டு, ஐயோ, நான் இங்கே எப்படி வந்தேன்? நான் எங்கே இருக்கேன்? என்ன அழகா நடிக்கிறா என்று பார்த்து கொண்டே இருந்தான் ஆத்மா. சுந்தராமன் ஒரு தந்தையை போல, மிஸ், பயப்படாது, நாங்கள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இது என்னோட வீடு தான். என் பேர் சுந்தராமன். என் வீட்டு எதிரில் தெருவில் நீ மயக்கமாக விழுந்தாருந்த காரில் வரும்போது இவர் தான் உன்னை பார்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார். இவர் பேர் என்று என்னை பார்த்து நிறுத்தினார். சந்திரமூர்த்தி என்றான். திடீரென்று உதயமான சந்திரன். நான் தெருவிலா விழுந்து கிடந்தேன் என்று தீனமாக கேட்டாள். ஆமாம். இந்திரா விசித்து விசித்து அழ ஆரம்பித்தாள். ஆத்மாவுக்கு கொஞ்சம் பயமாகிவிட்டது. ஐயோ, இதெல்லாம் தயாரித்திருந்த கதை வசனத்தில் கிடையாதே. அழாதே, இவர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, நாங்கள் எல்லாருமே உன் ஃப்ரெண்ட்ஸ் தான், அழாதே என்று கைக்குட்டையை அவளிடம் கொடுத்தார். மிஸ், உங்கள் வீட்டு விலாசம் என்ன சொல்லுங்கள் என்றான் ஆத்மா. அவள் அவனை கவனிக்காமல் சுந்தராமனை கனிவுடன் பார்த்து, சார், எனக்கு இந்த மாதிரி மயக்கம் அடிக்கடி வரும் சார். சினிமாவுக்கு போயிருந்தேன், கிட்டத்தில் தானே என்று தனியாக துணை இல்லாமல் போயிட்டேன். அது தப்பு. திரும்ப வரும்போது மயக்கமாகி, ஐயோ என்றாள். என்ன? சினிமாவுக்கு போகிறத நான் யார்கிட்டையுமே சொல்லலை. வீட்டில் ரொம்ப கவலைப்படுவாங்க சார். ஆத்மாவை முதல் தடவை பார்ப்பது போல பார்த்தாள். சார், என்னை தயவு செய்து உங்கள் காரில் வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க சார். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு சார். வீட்டில் ரொம்ப கவலைப்படுவாங்க.
சுந்தர்ராமன், இல்லை கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருக்கும், இவரும் டாக்டருக்கு சொல்லியிருக்காரு, டாக்டர் வந்துடுவார் என்றார். இல்லை சார், இல்லை சார், எனக்கு எல்லாம் சரியாகி விட்டது, வீட்டுக்கு போய் தூக்க மாத்திரை கொஞ்சம் சாப்பிட்டேன்னா முழுசும் சரியாயிடும், ப்ளீஸ் சார் என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க சார் என்று அழுகையுடன் கெஞ்சினாள். சார், உங்கள் காரில் இவங்களை கொண்டு போய் விட்டுருங்களேன் என்றார் சுந்தர்ராமன். ஓகே சார். அம்மா, அட்ரஸ் என்னம்மா என்றான். சொல்லி கொடுத்திருந்த முகவரியை சொன்னாள். தடுமாறி நடந்தாள். சுந்தரராமன் வீட்டு முன் விளக்கை போட்டு வாசல் வரை கூடவே வந்தார். காரில் அமர்ந்ததும் பெருமூச்சு விட்டாள். எப்படி என்றாள் இந்திரா. பிரமாதம் போ, சாவித்திரியெல்லாம் பிச்சை வாங்கணும், 12 நாள் இதை ஒத்திக்க பார்த்தேனாக்கும். ஆனால் நான் சொல்லி கொடுத்ததை மீறி கொஞ்சம் போயிட்டா தெரியுமா. ஆத்மா அந்த மனுஷன் நிஜமாவே நம்பிட்டாரு. நான் அழுத போது அவர் கண்ணிலையும் தண்ணி வந்துடுச்சு. என்னுடைய நடிப்பு திறமை ரொம்ப அபாரம். உன் திறமையை டைரக்டர்கள் தான் கவனிக்கவில்லை என்று அவசரமாக சொல்லிவிட்டு காரை விரட்டினான். வேலை நிறைய இருந்தது. போகும் வழியில் அவளை அவள் வீட்டு அருகில் இருந்த தெரு திருப்பத்தில் இறக்கிவிட்டான். ராம்லால் நெற்றியை துடைத்து கொண்டு காத்திருந்தான். மிக மௌனமான இருட்டில் பார்க் அருகில் காரை நிறுத்தினான். சாவி கிடச்சிச்சா என்றான். ஓ. சாவி கொத்தை வாங்கி அவசரமாக பேங்கை திறந்தான். இருளில் அழைத்து சென்றான் அவன். டார்ச் விளக்கின் வெளிச்சத்தில் சுவரில் பதித்திருந்த இரும்பு பெட்டியை திறந்தார்கள். பணம், பணம், ஒழுங்காக இருந்த 1000 அடுக்குகள். பக்கத்தில் இருந்த குப்பை கூடைகளை காலி செய்து அவைகளில் பணக்கட்டுகளை நிரப்பினார்கள். காரின் டிக்கியை திறந்து அவைகளை அதில் கொட்டி நிரப்பினார்கள். வேலை முடிந்ததும் ராம்லால் டிக்கியை மூடி சாவியை கொண்டு அவன் கையில் கொடுக்கும்போது திடீரென புயல் போல 5-6 ஜீப்புகள் வந்து டயரை கிழித்து கொண்டு பிரேக் போட்டு அவர்களை சூழ்ந்து கொண்டன. மின்னல் போல நடந்தது அது. சுற்றிலும் போலீஸ்காரர்கள் சுலபத்தில் அவர்களை பிடித்து விட்டனர். ஓடக்கூட நேரமில்லை. ஆத்மா தவித்தான். என்ன தப்பு செஞ்சேன் திட்டத்தில்? எங்கே? அகப்பட்டு கொண்டதில் வருத்தமில்லை. இவ்வளவு மூளை நிறைந்த திட்டம் பாழ்பட்டது தான் வருத்தம். எப்படி பாழ்பட்டது தெரியுமா? சொல்லவே வெட்கமாக இருக்கிறது. காவல் நிலையத்தில் ஒரு போலீஸ்காரரிடம் வாங்கி காலை செய்தித்தாளை படித்தான். 1 அடி உயர எழுத்துக்களில் திருட்டு முயற்சியை பற்றிய செய்தி வந்திருந்தது. சுந்தர்ராமனின் புகைப்படம், ஆத்மாவின் புகைப்படம். அட, இதை எப்போ எடுத்தாங்க? தலை கூட வாரிக்கல. சுந்தர்ராமனுடன் அதுவும். அந்த செய்தித்தாளின் நிருபராம் சோம்பேறி. பெரிய கித்தாய்ப்பாக திட்டம் பாழானது எப்படி என்று விவரித்திருந்தார்கள் அந்த பேப்பரில். பேங்கின் ஏஜெண்ட் திரு சுந்தர்ராமன், வயது 42, 15 வருடம் பேங்கில் வேலை செய்து வருபவர் சொன்னார். முதலில் நான் நிஜமாகவே ஏமாந்து விட்டேன். ஆனால் அவன் அந்த பெண்ணுடன் காரில் திரும்பி போகும்போது அவள் அணிந்திருந்த வெள்ளை சாரியை கவனித்தேன். என்னடா, இந்த பொண்ணு தெருவிலே மயக்கமாக விழுந்திருந்தாள் என்றானே. தெருவோ புதிதாக செம்மண் போட்ட தெரு. அவள் புடவையோ ஒரு கரையும் இல்லாமல் அப்பழுக்கற்று இருந்தது. எனக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது. அப்புறம் அவன் அவசரமாக டெலிஃபோனில் பேசியது ஞாபகம் வந்தது. டாக்டரை வர சொல்லிவிட்டேன் என்றான். எந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று டெலிஃபோனில் சொல்லவில்லையே. டாக்டருக்கு எப்படி என் வீட்டு முகவரி தெரியும்? உடனே என் அறைக்கு சென்று என் பையை தேடினேன். பையில் சாவி கொத்து இல்லை. உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்களா, இப்படித்தான் ஒரு சின்ன விஷயத்தில் மாபெரும் திட்டமே கெட்டுவிட்டது. யாராவது ஒரு நல்ல வக்கீலாக இருந்தால் பார்த்து சொல்லுங்களேன் ஆத்மாவுக்கு. கதை நிறைந்தது. நிச்சயம் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடித்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.